தேர்தலை இன்னும் ஒரு வாரத்துல வைத்துக் கொண்டு மாவட்ட செயலாளர்களை ஜூம் மீட்டிங்ல அழைத்து அத்தனை பேரும் நாளைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கு தயார் செய்து கொண்டிருக்கார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யும் அடுத்து ஆட்சிக்கு வருவதாக சொல்லும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவுடைய நிலைப்பாடு மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. ஏன்னா நேற்று முளைத்த கட்சி தாவேக, அதுக்கு பாஜகங்கிற பேரையோ மோடி அமித்ஷா பேரை சொல்லுவதிலேயோ விஜய்க்கு இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கோம். ஆனாலும் இந்த விவகாரத்துல எங்களுடைய நிலைப்பாடு ஒரு லைன்ல சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, இதுல மட்டும்தான் நீ திமுக கடிக்கல, அது அவனுக்கு வந்து மசில் மெமரியில் இருக்கு, என்ன நடந்தாலும் திமுக சுவைக்கணுங்கிற. அதையெல்லாம் தாண்டி கூட திமுக பேரையே சொல்லாம பாஜகவுடைய இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் எடுத்து ஒரு அறிக்கை விட்டுருக்கான். தாவேகா கேட்டுக்கு அவன் அறிக்கை விட்டான். சீமான் எடுத்தீங்க, சீமான் வந்து நூதனமா நான் இதை எதிர்க்கிறேன், ஆனா இதுக்கெல்லாம் காரணமே கலைஞர் தான். டீலிமிட்டேஷன்ங்கிறது தொகுதி மறுவரைங்கிறது எல்லை மறுவரையும், புதுக்கோட்டைக்கு தனி தொகுதி முன்னாடி எம்பி தொகுதி இருந்துச்சு, இப்ப அது இல்ல, அது காரணமே கலைஞர் தான். அது எப்படிங்க முடியும்? ஒரு மாநில, அதாவது ஈழத்துல கலைஞர் போற நிறுத்தி இருக்க முடியும்னு நம்பலானுங்கல்ல, அதே நம்பிக்கையில இன்னமும் இருக்கானுங்க. சரி, அதையெல்லாம் சொல்லிட்டு கூட டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறேன், இது வந்து அநியாயம் தான் சொல்லிட்டு. அப்போ தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்ப்பதே முழுநேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகள்ல 2 கட்சிகள் பாஜகவுடைய இந்த நடவடிக்கையை எதிர்த்து பேரளவுக்காவது எதிர்த்து இது பண்ணிட்டாங்க. இவங்க சேர்த்து வச்சிருக்கிற ஜோம்பி கூட்டம் குறைந்தபட்சம் இதுல கொஞ்சம் அமைதியாவது காக்கும். பாஜக எதிர்த்து அது போராட போறதில்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் அதிமுக எடுத்துக்கூடிய இந்த நிலைப்பாட்டால் தமிழ்நாட்டில் அதிமுக தனித்து விடப்படுவதற்கான சாத்தியங்கள் அது. இது மிக முக்கியமான ஒரு புள்ளி. இல்ல, அந்த கட்சி தொண்டர்களுடைய பார்வையை கூட நமக்கு என்னன்னு தெரியாது. இது எடப்பாடியுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை தான். இது அந்த கட்சியுடைய மற்ற தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு சாதகமா பாதகமா, தமிழ்நாட்டுக்கு விடுங்க, அதிமுகவுக்கு சாதகமா பாதகமான்னு கூட எடப்பாடி பேசியதாக எந்த தகவலும் இல்ல. பேசுவாங்க. எப்ப பேசுவாங்கன்னா, இந்த தேர்தல் முடிஞ்சு தோத்து கூப்புக்கு போனதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை எப்படி தலைநீக்கி தலைமையாக இருக்கிறது, இதை வைத்துக் கொண்டு எப்படி கரை சேர முடியாதுன்னு ஒவ்வொருத்தரா பேசுவாங்க. பாத்தீங்களா, ஏன் தொகுதியில நான் ஏன் தோத்தேன்னு ராயபுரம் ஜெயக்குமார் அப்ப சொல்லுவார். நான் ஏன் தோத்தேன்னா இதுல இப்படி தமிழ்நாட்டுக்கு விரோதமா எடப்பாடி பழனிசாமி வந்து முடிவு எடுத்தாரு, அதனால இல்லாட்டி நான் தோக்கக்கூடியவனா அப்படின்னு அவர் அப்ப சொல்லுவார். ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு விரோதமான இந்த சட்டத்தை ஆதரிப்பதோடு இது அற்புதமானது என்று சொல்லக்கூடிய ஒரே பெரிய கட்சியாக அதிமுக இருக்கிறது. பாஜகவுடன் சேர்ந்து அதிமுக துடை தெரியப்பட வேண்டிய கட்சி என்பது நிறுவனம். ஏன்னா பெற்ற தாயை விட்டு தின்ன தயங்காத ஒரு தலைமை இன்றைக்கு அதிமுக பெற்றிருக்கிறது. இதனுடைய துரோக வரலாற்றில் இது வந்து ஒரு மைல்கல். இது இப்ப தொடங்க, இன்னைக்கு நேற்று தொடங்கினதில்லை. இவர்கள் வந்து வேளாண் சட்டங்கள் 2020 வந்ததிலையும் இதே நிலைப்பாட்டை தான் எடுத்தார்கள், முத்தலாக்கிலையும் இதே நிலைப்பாட்டை தான் எடுத்தார்கள், நீட் தேர்விலும் இதே நிலைப்பாட்டை தான் எடுத்தார்கள், 370 ஆர்டிகல் வந்தப்ப இதே நிலைப்பாடு, குடியுரிமை சட்டத்திற்கும் பாஜகவுக்கு ஆதரவான இதே நிலைப்பாடு, ஜிஎஸ்டி சட்டம், உதய் மின் திட்டம், இப்ப இது கடைசியா வந்து அணை பாதுகாப்பு மசோதா, இத்தனையிலும் என்ன நிலைப்பாட்டை எடுத்தார்களோ அதே நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி இப்போதும் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்திலும் எடுக்கிறார்.